வெறும் கன்னி மூலை. அப்போ கன்னி மூலைன்னா எது சார்? சவுத் வெஸ்ட் கார்னர் மகாமேருவன் மூலை, திருவண்ணாமலை மூலை. அதான் சார். ஆமாம், இன்னி மூலையில் இப்போ வரைக்கும் போர் போட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. தயவு செய்து கன்னி மூலையில் போர் போட்டோம்னா தவறு ஏற்படும். வெளியே ஒரு டாய்லெட்டு பாத்ரூம் கன்னி மூலையில் வச்சு போட்டிருப்பாங்க. இது அகற்றிடணும், தப்பு. யாரெல்லாம் கன்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிணி வந்து மறையுது. ஸோ தென்மேற்கு தெருக்கூத்து நல்லது கிடையாது. தென்மேற்கு கடை அல்லது பெரிய கடை, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கடை வச்சா தப்பு. நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய பிளான் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் 4 மூலைகள், 4 திசைகள் மற்றும் வரைபடத்திற்கு உண்டான விளக்கம், கோவில்கள், குளிப்பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு, வரைபடத்திற்கு உண்டான சீர்திருத்தம், மிஸ்டேக் இருந்தால் எப்படி சரி பண்ணுறது, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் உள்ளே இருக்குது. தேவைப்படுறவங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றா நீங்கள் சைஸ் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வரைபடம் வரும். இப்போ இந்த வீடியோவில் கன்னி மூலையினுடைய அமைப்பு, சிறப்பு, தவறு எப்படி இருந்தால் சரி செய்வது, இது மாதிரி இருக்கும். வெறும் கன்னி மூலை. அப்போ கன்னி மூலைன்னா எது சார்? சவுத் வெஸ்ட் கார்னர் மகாமேருவன் மூலை, திருவண்ணாமலை மூலை. அதான் சார். ஆமாம், இது ஈஸ்ட்னா இது வெஸ்ட்டு, இது நார்த்து, சவுத். அப்போது சவுத் வெஸ்ட்டுங்கிறது இதுதான். தென்மேற்கு மூலை. தென்மேற்குன்னா சவுத் வெஸ்ட்டு, உத்தரம் சொல்கிறோம் இல்லையா, அதான். சவுத் வெஸ்ட் கார்னர் ஈஸிய கன்னி மூலை, மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை, இது எல்லாம் சொல்லுவா. இப்போ இந்த மூளைக்கு உண்டான அமைப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கன்னி மூலை அமைப்பு, தென்மேற்கு மூலையில் ஒரு 10 பாயிண்ட்ஸு பிழையாக இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கள் வீடு சரியாக இருக்குது சார், கன்னி மூலை நீங்கள் பிளான் நிறைய அப்லோட் பண்ணுறத வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுவாள். அதே மாதிரி இந்த இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் ரொம்ப பிடித்த திசை எனக்கு, தெற்கு பார்த்து இருக்கிறது. ஸோ சவுத் ஃபேஸிங்கில் ஏன் பிடிக்கும்? நிறைய பிழைகள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறைய சரி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் உள்ளது. அப்போது தெற்கு பார்த்த நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னென்னா சார் நாங்கள் இந்த மாதிரி வாட்டர் டிவைன் பண்ணோம், பெரிய அப்பட்டமான ஒரு மிஸ்டேக் தான் அதை. ஸோ இந்த வாட்டர் டிவைன் பண்ணுறது ஒரே இடத்துல சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும். ஒருத்தவர் கன்னி மூலையில் சொல்கிறாரு, ஒருத்தவர் வாயு மூலையில் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பாக அவங்களுக்கு இருக்கிறத அமைப்பை காமிப்பாங்க. இந்த பூமியானது 23.5 டிகிரி நார்த் ஈஸ்ட் சுழற்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ ஈசான மூலையில் தண்ணி இருக்கும், அவ்வளோதான். நான் போர் போட்டு எங்கேயுமே தண்ணி வராமல் இருந்ததே கிடையாதுங்க. அடியன் மதுரையில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. 1% கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் 33 ஆண்டு அனுபவத்தில் ஈசானத்தில் மட்டுமே போர் போடுவேன். வேறு எங்கேயுமே நான் வாட்டர் டிவைன்லாம் பண்ணவே மாட்டேன். சாமி கும்பிட்டு இந்த இடத்துல போர் போட்டால் அருமையான தண்ணி. ஸோ அப்போது சவுத் ஃபேஸிங்க்கு வாட்டர் டிவைன் பண்ணுறவங்களோ இல்லைன்னா நாளைக்கு ரீபோர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புக்கு போர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, பில்டிங் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங்கெல்லாம் என்னத்தையோ சரியாக கட்டிட்டீங்க, இல்லை அதுவும் மிஸ்டேக்காக கட்டுறீங்களாங்கிறது தெரியாது. இந்த சவுத்து வெஸ்ட்டில் போர்வெல் அமைக்கிறாங்க. கன்னி மூலையில் போர் அமைச்சிட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு, அல்லது வீடு கட்டி குடி போடணுன்னா அதற்கு உண்டான பொருளாதாரத்தில் சிரமம் வர்றது எல்லாமே இந்த கன்னி மூலையில் இருக்கிற போர். அப்போ இதுக்கு ரெமடி என்ன சார்? நோ ரெமடி, ஒன்லி நார்த் ஈஸ்டில் போர் போடும். இவ்வளோதான் இதுக்கு. சார் அங்கே தண்ணி இல்லாதனால இங்கே போட்டுவிட்டோம் சார், அங்கேயே இன்னும் கொஞ்சம் ஆழம் போட்டுருந்தீங்கன்னா உறுதியாக தண்ணி வந்திருக்கும். இல்லைன்னா இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே போர் மாட்டிங்கன்னா தண்ணி வரும். ஸோ போர்வெல் கண்டிப்பாக நிறைய கொத்தனார்கள், கான்ட்ராக்டர்கள், அவங்க படிச்சிருக்காங்க படிக்கலைங்கிறத விட நிறைய யூடியூப்பில் கூவி நான் மாத்திரம் இல்லைங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. கன்னி மூலையில் இருந்தால் நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க பெருசாகவே அவங்க பயமுறுத்துகிற அளவுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியுமே கன்னி மூலையில் இப்போ வரைக்கும் போர் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. தயவு செய்து கன்னி மூலையில் போர் போட்டோம்னா தவறு ஏற்படும். 1. 2வது, கன்னி மூலையிலே போரையும் போட்டு விட்டு சம்பையும் போட்டிருப்பாங்க. சம்பு அப்போ போரை போட்டுட்டு நல்ல தண்ணி வரணுங்கிறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டும் போட்டுருவாங்க. இந்த 3மே பெரிய தப்பாக போயிடும்.
இந்த 3மே கன்னி மூலையில் இருந்துச்சுன்னா நிறைய தெற்க பார்த்த வீடும் மேற்க பார்த்த வீடும் போடுவாங்க, போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து எக்கச்சக்கமான நோய் நொடிகள் மருத்துவமனைகள் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. என்னுடைய அனுபவத்தில் சமீபத்தில், ரொம்ப இல்லை சமீபம் இல்லை, ஒரு 1 வீக் பிஃபோர் எங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு கான்ட்ராக்ட் நார்மலாக நெஞ்சு லேசாக ஏதோ எரிச்சல் இருக்குன்னாரு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனார், அட்மிஷனை போட்டு ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு இது உண்மையை. ஏன்னா அவர் அவ்வளோ கடினமான வேலைக்காரர். அவர் உடம்பு ஃபுல்லாக அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உள்ளுக்குள்ளே கொலஸ்ட்ராலுங்கிறதே இருக்காது. நம்ம அந்த என்னென்னமோ எல்லாம் வந்து சொல்கிறாங்களே, அவங்க அவ்வளோ வேலை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து எப்படி நோய்ங்கிறது. அப்போ வசிங்கவிடம் தப்பு ஒன்று. ஆனால் இன்னைக்கு மருத்துவமனைகள் பிழையாகவும் சரியாக பண்ணுறாங்க, பிழையில் சரியாக பண்ணுறாங்க. ஸோ உண்மையான ஒருத்தவருக்கு அந்த ஸ்டெண்டு வைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வைக்கப்பட்டதுன்னா தப்பு கிடையாது. பாவம், அவரெல்லாம் வந்து 2 பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறாரு. இனிமே அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியிருக்கு. அவரை கூப்பிட்டு படுக்க போட்டு ஒரு ஸ்டெண்டு வைக்கிறதுங்கிறது உண்மையாக வச்சுருக்கிறோம்னா தப்பு இல்லை, வைக்கிறோம். அப்போ இந்த பிழையினால் ஏற்படும். இப்போ வந்து டாய்லெட் பாத்ரூம், இப்போ ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வீடு இங்கே கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ கன்னிமூலையில் கொண்டு போய் பெட்ரூம் போட்டாங்க, அதுக்கப்புறம் டாய்லெட்டு, அப்புறம் இப்படி பிரித்து இங்கே மாடிப்படி போட்டு இங்கே டாய்லெட், வெளியே தனியாக வெளியே ஒரு டாய்லெட்டு பாத்ரூம் கன்னி மூலையில் வச்சு போட்டிருப்பாங்க. இது அகற்றிடணும், தப்பு. மெயின் டோர் இதே வந்து ஒரு வீடு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ், இது ஈஸ்ட், அப்போ நார்த்து சவுத்து. அப்போ கன்னி மூலையில் பில்டிங் இப்படி இருக்கும். ஸோ கன்னி மூலையில் கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. சார் இந்த கன்னி மூலைங்கிறதே எதுன்னு தெரியவே மாட்டேங்குது. தெற்கு மேற்கு சந்திக்கும் இடம் தென்மேற்கு கன்னிமுலை. ஸோ இந்த இடத்துல வாசல் வச்சா பொருளாதாரத்திற்கு உண்டான பிழை வந்துருங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு கட்டு, இந்த கட்டு கன்னி மூலை கட்டுங்கிறது அப்படியே இருக்கும், அப்படியே டிசைனாக போடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கன்னி மூலை, இது வந்து வெஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. சார் கன்னி மூலை கட்டாயிருச்சா அதுலேயே வாசல் வச்சிடுறாங்க. எவ்வளவு பெரிய மிஸ்டேக்ஸு போதா வரைக்கும். அதை வேற இந்த இதில் இப்படி. சார் இது ஒரு டிசைன் சார், என்ன சார் மாடர்ன் சார், ஆர்கிடெக்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன். குடியிருக்கிறதுக்கு ஆள் வரமாட்டார். இல்லை கன்னி மூலை வெட்டாயிருது, கட்டு. அப்புறம் அப்படியே அதில் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி வந்து அப்படியே வளைச்சிடுறாரு, தப்பு. கிராஸு ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து அதை வச்சு விட்டு இப்படி வந்து பெர்கோலா டிசைன் வேறு, அது ஒன்று. ஸோ மோர் ஓப்பன் ஸ்பேஸ். கன்னி மூலையில் வந்து இப்படி வச்சு விட்டு பெரிய காலி இடம். இந்த கன்னி மூலையில் நிறைய காலி இடம், மேற்கு தெற்கு காலி இடம், அதிக காலி இடம், தப்பு. கார் பார்க்கிங், இந்த கன்னி மூலையிலேயே கார் பார்க்கிங் வைக்கிறது பிழை. கார் பார்க்கிங், போர்ட்டிகோ. அப்புறம் இங்கேயே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே படியை வச்சுப்பிடுவாங்க, அதுவும் தப்பு. அப்புறம் 8வது பாயிண்ட் கிச்சன். இப்போ வந்து ஒரு வீடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சுக்கோ, இது வெஸ்ட்டு, அப்போ இது நார்த்து, இது சவுத்து. கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னா, நார்த், ஓகே. இப்போ பிரிக்கும் போது இது என்ன பண்ணி போடுறாங்கனாக்கா அப்படியே போடுறாங்க. கன்னி மூலையில் கொண்டு போய் கிச்சன் கம் டைனிங்கை போடுறாங்க. முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் பெட்ரூம் இருந்தால் தான் சார் நல்லதுன்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டை போட்டு படியை இங்கே போட்டுவிட்டு அப்புறம் வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் கரெக்டாக போட்டு ஹாலை போட்டு இப்படி பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் கன்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிணி வந்து மறையுது. அதனால தென்மேற்கு சவுத்து வெஸ்ட்ல கிச்சன் இருக்கக்கூடாது, ஸ்டடி ரூம் இருக்கக்கூடாது, பெரிய ஹாலாக வரக்கூடாது, ஹால் வரக்கூடாது, கிச்சனு ஸ்டடி ரூமு ஹால் கண்டிப்பாக வரக்கூடாது. வெராண்டா, ஓடிஎஸ், ஸ்விம்மிங் பூல் போட்டுறாங்க, பெரிய கார்டன், எல்லாம் ஒட்டுமொத்தமான பெரிய பிழை. இந்த வீடு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் எவ்வளோ உழைச்சாலும் பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோங்க, காசுக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நல்லா ஓடி ஓடி வேற ஆளுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ உழைப்புன்னு ஒரு புறம் தனியாக இருந்தால் கூட கியூபான்னு ஒரு நாடு இருக்குது, இந்த மாடி தோட்டம் அமைச்சார். இந்த மாடி தோட்டம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். யாரெல்லாம் மாடி தோட்டம் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் சஃபரன்ஸ் இருக்கும். கியூபா நாடு அப்படி தான். ஸோ அங்கே 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கார், 500 பேருக்கு. இங்கே வந்து 50 பேருக்கு ஒரு டாக்டர். மதுரையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஒரு 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கு.
அங்கே கியூபா நாட்டில் வந்து 50 பேருக்கு ஒரு டாக்டர். மருத்துவமனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, மருந்தும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அங்கே வந்து ஃபெடரல் கேஸ்ட்ரோ ஒருத்தவர் இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, அந்த பொருளாதாரத்தில் வந்து உணவு தட்டுப்பாடு வரும்போது எல்லா மாடி தோட்டத்துக்கும் அவர் அங்கீகாரம் பண்ணார். ஸோ இந்த செடி வளராமல் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நின்றும், அதுக்கு மேலே அவரை வளர விட மாட்டோம். அப்போ அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்போ அந்த மாதிரி மாடியில் வந்து தோட்டம் போட்டவங்க எல்லாருக்குமே நிறைய வீடுகளில் வந்து பொம்பளை பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் தடையாக நிற்கிறதுக்கு உண்டானது இந்த மாடி தோட்டம். காசு இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிந்த ஒரு பையன் இருக்கார், கார் வச்சிருக்கிறார், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். அங்கேருந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறாரு. ஸோ கார் வச்சிருக்கிறாரு, வேலை சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு, பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க. வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் மாடியில் கொண்டு போய் உன்னை எதுக்கு தோட்டத்தை போடணும்? ஏன் கீழே ஃப்ளோரிங்லேயே போட வேண்டியதில்லை? அப்பாவும் பிள்ளையும் ஏதோ ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டா, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டேன்னா அந்த தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க, பேசிக்காமல் இருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? என்னத்துக்கு அது போடணும்? நல்லா கீழே போட வேண்டியதுனே. கன்னி மூலை தெருக்குத்துங்க. ஸோ இப்படி இருக்குது, இது கன்னி மூலைன்னு வச்சுக்கோங்களேன், இது சவுத் வெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இப்படி வந்து ரோடு வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க. தென்மேற்கு தெருக்குத்து கண்டிப்பாக இப்படியோ அல்லது இப்படி ரோடு வந்து இப்படி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தென்மேற்கு தெருக்குத்து நல்லது கிடையாது. தென்மேற்கு கடை அல்லது பெரிய கடை, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கடை வச்சா தப்பு. ஏன்னாக்கா வீட்டினுடைய தென்மேற்கு வெட்டுப்பட்டுருது. ஸோ இப்போ வந்து இந்த கன்னி மூலையில் இருக்கிற பிழைகள்ங்கிறது சொல்லியிருக்கிறேன். கன்னி மூலை, தென்மேற்கு மூலை, திருவண்ணாமலை மூலை, மகாமேரு மூலை பற்றியது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தயவு செய்து இந்த பெரிய கொத்தனார்கள் சரி, கான்ட்ராக்டர்கள், இன்ஜினியர்கள், ஆர்கிடெக்டர்கள் முக்கியமாக அதில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா கும்பலேட்டாக நார்த் ஈஸ்டில் இருந்து தான் வந்து இந்த காஸ்மெட்டிக் பவர் வந்து கன்னி மூலை விரிவடையும். அங்கே கொண்டு போய் என்னத்தையும் ஒரு தப்பு பண்ணோம்னாக்கா, யார் ஒருவர் விதைக்கிறார்களோ, யார் கட்டி கொடுக்குறாங்களோ, யார் அதற்குண்டான அமைப்பை செய்கிறார்களோ அவங்கள பாதிக்குங்க. இது அடியன் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்து, ஏன்னா இந்த கொத்தனார்கள் வந்து வீடு கட்டி கொடுத்து அவர் கடைசி லைஃப் அப்படியே ஏறி முன்னே டவுன் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய தப்பாக கட்டி கொடுத்துருப்பாரு, கடைசியாக வந்து எந்த விதமான ஒரு பொருளாதாரத்திலும் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. அதனால் வீடு கட்டும் போதே நல்ல மாதிரியானது கட்டி கொடுங்க. இல்லைன்னா கட்டாதீங்க. உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டணும்னு சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்களா, அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு வீடு 1000 சதுரடியில் வேணும், 5000 சதுரடி வேணும், 3000 சதுரடி வேணும் சாமி, இந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள். நானே கன்னி மூலையில் போரில் தாங்க இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது? நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க. கட்டி கொடுக்குறத சரியாக கட்டி கொடுங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சார் நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களா சார்? குழி பொருத்தம் பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, 4 மூலைகள் தெளிவுபட, இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து, இந்த 5மே சேர்த்து, அதுபோக 5G இது பார்க்குறோம். 5Gங்கிறது என்ன சார்? நாங்கள் வந்து போர்வெல்லு, மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் போன்றவை இந்த 5மே சரியாக அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் வரைபடம் அமைக்கிறோம். ஸோ இந்த பிளான் அமைக்கிறது தான். ஏன்னாக்கா நிறைய கட்டடங்கள் கட்டுவதற்கு உண்டான அமைப்பு, வெளியூர் போய் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு இல்லாத காரணத்தினால் நாங்கள் மதுரையில் தெற்குவாசல்னு ஒரு பகுதியிலேருந்து வரைபடம் அமைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறோம். தேவைப்படுறவங்க வாங்க சார், உங்களை பார்த்து பேசலாமா? நல்லா பேசலாம். ஸோ இந்த நம்பர் தொடர்பு கொண்டுட்டு பிளான் வேணும்னாலும் சரி, இல்லை பிளானை உங்களுக்கு நாங்கள் சென்னையில் இருக்கோம் சார், எங்களால் வர முடியாது, அனுப்பி வைங்க. இதே நம்பருக்கு சீர்திருத்தமும், பிளான் போட்டிருக்கிறத சீர்திருத்தம் வாங்கிக்கோங்க, பிளான் ஆல்ட்ரேஷன் வாங்கிக்கலாம், புதுசாக வரைபடமும் அமைக்கலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.